மகிமையும் உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் அதிசயங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனம். கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை இங்கே நாம் காண முடிகிறது. இஸ்ரவேல் அந்த யூதா ஜனங்களுடைய ஜீவிதத்தின் ஒரு விஷயங்களை அல்லது ஜீவிதத்தின் நடக்கைகளை குறித்து சொல்லி வருகிற ஆண்டவர் அவர்களுடைய அந்த இணங்காத அல்லது தேவ வார்த்தைக்கு தங்களை ஒப்புக்கொடுக்க முடியாததற்குரிய காரணம் இருதயம் கடினமாக கல்லாக இருக்கிறது தான் காரணம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அறிந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய செயல்களுக்கும் அவருடைய நாமத்தின் மேல் உண்டாகிற விசுவாசத்திற்கும் அங்கே ஒத்து வராதபடிக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்கள் ஒரு எதிர்த்து நிற்கிற அந்த நிலைகள் வர காரணம் அந்த இருதயம் கல்லாக இருக்கிறதே அதற்கு காரணம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்திலே ஒன்றை ஆண்டவர் அவர்களுக்கு மாற்றியும் காண்பிக்கிறார். அந்த கல்லான இருதயம் அல்லது கடினமான இருதயம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய வல்லமைகளை ஒன்றும் உணரத்தக்கதான ஒரு செயல் அங்கே காண முடியாது. அதனால் ஆண்டவர் அதனாலே சிறையிருப்புகளும் தேவ ஜனங்களுக்கு பாடுகளும் தேவ ஜனங்களுக்கு பலவிதமான நெருக்கடிகளையும் சந்திக்கிற அந்த சூழ்நிலை காண முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த சூழ்நிலை தொடரும் என்றால் அந்த நிலைகளிலே மிகவும் ஒரு தீமையான காரியங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். ஆதலால் கல்லான இருதயத்தை உங்களிலிருந்து எடுத்து மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்லுகிறார். காரணம், கடினமான கல்லான இருதயம் கீழ்ப்படியாமையை உருவாக்கும். சதையான இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி தங்களை அர்ப்பணித்து வாழ வழிவகுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளிலே இவ்விதமான இருதயத்தையும் பார்க்கிறோம். கடினமான இருதயம் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய வல்லமையின் செயல்களையும் விசுவாசிக்கவும் கீழ்ப்படியவும் கூடாத கடினமான இருதயம். ஆனால் இன்னொரு பக்கத்திலே கர்த்தர் சதையான இருதயத்தையும் கொடுக்கிறாராம். சதையான இருதயம் வசனத்தை கேட்டவுடனே அதற்கு பயந்து அதற்கு நடுங்கி கீழ்ப்படுகிற அனுபவமுடைய இருதயமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பலனை இருதய கடினத்து நிமித்தம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு இழகி தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புவிக்கிற ஆண்டவரால் அருளப்படுகிற சதையான இருதயமுடைய ஒரு வாழ்வை வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய நன்மைகளையும் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பையும் தேவ இரக்கத்தையும் தயவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மிலிருந்து அந்த கடினமான கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கீழ்ப்படிதலோடு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து நம்மை நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உங்கள் மகா பெரிதான தயவினாலே கர்த்தருடைய இரக்கத்தினாலே எங்களை நிலைநிற்க வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை அழிக்காமல் பாதுகாக்கிறீங்க தகப்பனே. எங்கள் இருதயம் கல்லாக கடினமாக இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் எங்களுக்கு புத்திமதிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டுகிற கீழ்ப்படுகிற பக்குவம் இல்லாமல் அதற்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருப்போமே. இன்னும் சிறையிருப்பும் இன்னும் பாடுகளும் அனுபவிக்காது ஏதுவாய் இருக்குமே. கர்த்தாவே,
இந்த கல்லான இருதயத்தை எங்களிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தையை அனுசரித்து நடக்குகிற அந்த சதையான இருதயத்தின் அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். கர்த்தர் கிருபையால் நிரப்பி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.